வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க ஹீட்டர். ஆக்சுவலாக நம்ம தவா ஃப்ரையை கடாயில் பண்ணுறோம், அதனால தான் இதுக்கு பேர் கடாய் ஃப்ரை. 1/2 கிலோ சிக்கனை ஒரு 50 ml எண்ணெயிலேயே சூப்பராக ஃப்ரை பண்ண மாதிரி கொண்டு வந்துட்டோம். நல்ல ட்ரையாக இருக்கும். வீட்டில் உள்ள மசாலாவை வச்சு அருமையான சிக்கன் கடாய் ஃப்ரை. இன்னைக்கு தாட் ஃபார் நீயோ தர்மம் செய்யும்போது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாததற்கு கடவுது. இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், தர்மம் பண்ணுவோம். ஆனா என்ன நினைப்போம்னா, மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். அந்த இயல்பான எண்ணம் தான் எல்லா மனுஷருக்கும் இருக்கிறது. ஆனா நம்ம முடிஞ்ச வரை நம்ம மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாம நம்ம யாருக்குமே தெரியாம ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்லது. அதனோட பலன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ண உதவி பண்ணோம்னா அது மற்றவங்க நம்ம சொல்றதை நிப்பாட்டிட்டு நம்ம யாருக்குமே தெரியாம ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம பழகிக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம குக்கிங்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான கடாய் சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். இது என்னன்னா நம்ம தவா ஃப்ரை மாதிரி தான், ஆனா கடாயில பண்ண போறோம். ஸோ சிக்கன் 65 மாதிரியே நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே கொஞ்சம் கிறிஸ்பினஸும் நல்லாவே இருக்கும். வீட்டில் உள்ள கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை வச்சு அருமையான சிக்கன் தவா ஃப்ரை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அருமையான டேஸ்ட்ல சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்களும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சிக்கன் கடாய் ஃப்ரை நம்ம போன்லெஸ் சிக்கனில் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்குறேன். இதில் சிக்கன் கடாய் ஃப்ரை சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணிடலான்னு பார்ப்போம் வாங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின எந்த கரம் மசாலா இருந்தாலும் ஓகே தான். சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூடு ஒரு 2 பெரிய பூடும். இஞ்சி இந்த சைஸ் இஞ்சி இருந்தால் போதும். இது மிக்சியில் அரைப்படாது, அதனால் நம்ம இந்த மாதிரி கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இல்லை உங்கள்கிட்ட இஞ்சி பூடு பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால கலர் நல்லாயிருக்கும், ரெட் கலரில். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். சிக்கன் கடாய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல திக்கான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எண்ணெய் சூடானோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம 65 பண்ணுறதா இருந்துச்சுன்னா டீப் ஃப்ரை பண்ணுவோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட போகிறோம். இதான் மெத்தட், ரொம்ப சிம்பிள். ஒரு மூடி வச்சு மூடிடலாம். மூடிட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் மூடிடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை லைட்டாக திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதே மாதிரி புதினா இலையும் சின்னதாக நம்ம பிச்சு கொஞ்சோண்டு மட்டும், ரொம்ப தேவையில்லை, கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் இது நல்லா வந்துச்சுன்னா சூப்பர் சாஃப்டாக சிக்கன் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கும் சிக்கன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை ஒரு 50 ml எண்ணெயிலேயே சூப்பராக ஃப்ரை பண்ண மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இப்படியே வதக்கிட்டு இருந்தோம்னா நல்லா ட்ரை ஆயிரும். கொஞ்சம் கிறிஸ்பினஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால நம்ம லைட்டாக அப்பப்போ அது திருப்பி விட்டுட்டே இருப்போம். இந்த கன்சிஸ்டன்சி போதும், இந்த கலர் போதும், சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சிங்காக கொஞ்சோண்டு மல்லி இலை நம்ம சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் கடாய் ஃப்ரை. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.